அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேலை அகாடமி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 2025ற்கான தொடர் வீடியோ பதிவுகளை பதிவிட்டுட்டு வரோம். அதில் நம்ம அறிஞர்களில் முடியரசன் அப்படின்ற நபரை பற்றி தான் நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பதிவுகளுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் முடியரசன் பற்றிய பல சிறப்பு தகவலை பற்றியும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முடியரசன் முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. அவருடைய பிறப்பு எப்போ அப்படின்னா 1920 அக்டோபர் மாதம் 7. முடியரசனுடைய பிறப்பு 1920 அக்டோபர் 7 பிறக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு 11th புக்கு பிரகாரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதுரையில் பிறந்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையும், 8th புக்கு பிரகாரம் தேனி பெரிய குளத்தில் பிறந்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இவருடைய பிறப்பை மதுரை அல்லது தேனி பெரிய குளம் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம கேட்கலாம், சார் இது ரெண்டுமே இப்படி இருக்குது, எது ஆன்சராக இருக்கும், எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றதுக்கு பதிலாக டிஎன்பிசியில் ஒரு நபர் எந்த புத்தகத்தை பார்த்து கொஷின் எடுக்கிறாங்களோ அதுதான் அங்கே கரெக்டான ஆன்சராக செட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மேக்ஸிமம் 2 ஆப்ஷனும் வைக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி வச்சா கிரேஸ் மார்க் அந்த 2 மட்டும் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பெற்றோரோட பெயர் என்ன அப்படின்னா சுப்பராயலு மற்றும் சீதாலட்சுமி. தாயார் அவர்கள் சீதாலட்சுமி. இந்த முடியரசன் அவர்கள் பாரதிதாசன் பரம்பரை தலைமை கவிஞர்கள் மூத்தவர். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கண்டென்ட்டுங்க. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார் அப்படின்னா முடியரசன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சடங்குகளை மறுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கார். முடியரசன் அவர்கள் சடங்குகளை மறுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கார். அப்போ சாதி மறுப்பு திருமணம் மற்றும் சடங்குகளை மறுக்கும் நபர். அடுத்து, தமது மறைவின் பொழுதும் எச்சடங்கும் வேண்டாம் என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேறச் செய்தவர். தன்னுடைய மறைவின் போது எந்த சடங்குமே வேணான்னு சொல்லிட்டு அதை நிறைவேறச் செய்தவரும் யார் அப்படின்னா முடியரசன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க. இது நம்ம வினாக்களாக அமைந்திருக்கு, பலமுறை அமைந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து, தமிழ் ஆசிரியராக காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றினார். அப்போ தமிழ் ஆசிரியராக எங்கே பணியாற்றுறார் அப்படின்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றக்கூடியவராக இருக்கார். அடுத்து, இவர் பெரியார் மற்றும் அண்ணாவுடன் நெருங்கி பழகிய ஒரு நபராக இருக்கார். பெரியார் மற்றும் அண்ணாவோட இவர் என்ன பண்ணுறாரு, நெருங்கி பழகிய ஒரு நபராக இருக்கார். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து, இவருக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு வேற சொல்லலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன். கவியரசு அப்படின்ற பட்டத்திலையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் வழங்கிய பட்டம். அப்போ முடியரசன் அவர்களுக்கு கவியரசு என பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். எங்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளால் வழங்கப்பட்ட ஒன்று தான் இது. இவருடைய நூட்களை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னா பூங்கொடி. இது ஃபெமிலியரான கேள்வி என்னன்னா, அந்த நூட்களை பொறுத்த வரைக்கும் முடியரசன் நூல்களில் தவறாக பொருந்தாத நூல் எதுன்றதான் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேள்வியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ பூங்கொடி தமிழக அரசு பரிசு பெற்ற நூல். அப்போ முடியரசன் நூல்களில் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா பூங்கொடி. என்ன வருஷம் அப்படின்னா 1966. அடுத்ததா வீர காவியம், காவிய பாவை, புதியதொரு விதி செய்வோம். முடியரசன் கவிதைகள். இப்போ பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, புதியதொரு விதி செய்வோம் முடியரசனுடைய கவிதைகள். இவருடைய இறப்பு எப்போ அப்படின்னா 1998 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி. இவருடைய இறப்பு எப்போ 1998 டிசம்பர் 3. இவர் இவருடைய கவிதை
சாகித்ய அகாடமியால் இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்குது. சாகித்ய அகாடமியால் என்ன பண்ணுறாங்க, இவருடைய கவிதையை இந்திய மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா, இதுதாங்க நம்ம முடியரசன் பற்றி பார்க்கக்கூடிய சிறப்பு தகவலாக இருக்குது. இந்த தகவலே போதுமானது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.